யோவான் அதிகாரம் 7. இது வெறும் ஒரு கதைன்னு நினைச்சிராதீங்க. இதுல பெரிய மோதல்கள், பயங்கர குழப்பங்கள், அப்புறம் ஒரு முக்கியமான வாக்குறுதின்னு எல்லாம் அடங்கியிருக்கு. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். முதல்லயே ஒரு பெரிய கேள்வி நம்ம மனசுல வருது இல்லையா? ரொம்ப பிரபலமான ஒரு போதகர் எதுக்காக ஒளிஞ்சு ஒளிஞ்சு பயணம் பண்ணணும்? பாருங்க, இந்த கேள்விதான் இந்த முழு அதிகாரத்தோட அடித்தளமே. பொதுவா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு ஹீரோன்னா ஒரு மாசான என்ட்ரி இருக்கும்னு தானே? ஆனா இங்க அப்படி இல்ல. கதை ஆரம்பிக்கும்போதே இயேசுவோட உயிருக்கே ஆபத்து. யூதேயாவுல அவர் எல்லார் கண்ணிலிருந்து மறைஞ்சு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இந்த கதையே தொடங்குது. நிலைமை எவ்ளோ மோசம்னு இதுலந்தே தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு இருந்த எதிர்ப்பு சாதாரணமான எதிர்ப்பு இல்ல. அவரை கொல்லவே துடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் யாரு? அங்கிருந்த மதத் தலைவர்களேதான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட சொந்த சகோதரர்களே அவரை ஒரு மாதிரி தூண்டி விடுறாங்க. உங்க திறமையெல்லாம் உலகத்துக்கு காட்டுங்க அப்படின்னு சவால் விடுறாங்க. ஆனா இயேசுவோட கணக்கு வேற. அது மனுஷங்க போடுற கணக்க தாண்டின ஒரு தெய்வீக திட்டம். இயேசு ஏன் அவரோட செய்திக்கு இவ்ளோ எதிர்ப்பு வருதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவரோட வார்த்தைகள் இந்த உலகத்தோட தப்பான விஷயங்களை நேருக்கு நேரா சுட்டிக்காட்டுது. அதனாலதான் உலகம் அவரை பகைக்குது. சரி, இப்போ கதை நடக்கிற இடத்துக்கு வருவோம். திருவிழா நேரம். அந்த இடத்துல என்ன நடக்குது? ரகசியமா வந்திருக்காரே ஒருத்தர், அவரை பத்தி தான் ஊரே கிசுகிசுன்னு பேசிக்குது. ஒரே விவாதங்கள், ஒரே குழப்பம். அந்த சூழலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய பிளவு இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பக்கம் சிலர் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல அவர் மக்களை ஏமாத்துறாருன்னு சொல்றாங்க. அவர் யாருங்கிறத பத்தி யாருக்குமே ஒரு தெளிவான முடிவில்ல. இந்த மாதிரி ரெண்டு பட்ட கருத்து இருந்தாலும் யாரும் தைரியமா வெளியே பேசல. ஏன்னா தலைவர்களுக்கு பயம். அதனால எல்லா பேச்சும் ரகசியமா கிசுகிசுவாதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு விதமான பயம் கலந்த சூழல். அந்த திருவிழாவோட நடுவுல ஈசு திடீர்னு மக்கள் முன்னாடி வந்து போதிக்க ஆரம்பிக்கிறார். அதை கேட்ட ஜனங்களுக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியம். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? பெருசா படிக்காத இவருக்கு எப்படி இவ்ளோ ஞானம்னு திகைச்சு போயிட்டாங்க. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நான் பேசுறதே என்னோட சொந்த வார்த்தைகள் இல்ல, இது என்ன அனுப்பினாரே அவரோடதுன்னு சொல்றாரு. தன்னோட ஞானத்துக்கு காரணம் கடவுளுதான்னு தெளிவா சொல்றாரு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த அந்த பதற்றம் இப்போ ஒரு பெரிய மோதலா வெடிக்குது. இயேசு அவரை கொல்லணும்னு நினைக்கிற தலைவர்களையே நேரடியா எல்லார் முன்னாடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இதுதான் கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. இங்க இயேசு அவங்களோட இரட்டை வேஷத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. நீங்க மோசேயோட சட்டத்தை மதிக்கிறதா சொல்லிக்கிறீங்க, ஆனா அதே நேரத்துல என்ன கொல்ல பாக்குறீங்களே, இது என்ன நியாயம்னு அவங்களோட முரண்பாட்டை நேரடியா சுட்டி காட்டுறாரு. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஓய்வு நாள்ல ஒரு சின்ன சடங்கு செய்ய சட்டம் அனுமதிக்கும்போது, நான் ஒரு மனுஷனோட முழு உடலையுமே குணமாக்கினதுக்கு ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்கன்னு கேக்குறாரு. அவங்களோட தர்க்கத்தை அவங்களுக்கு எதிரா பயன்படுத்துறாரு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. மேலோட்டமா பார்த்து தீர்ப்பு சொல்லாதீங்க, உண்மையா சரியா எதுன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. இது வெறும் அவங்களுக்கு சொன்னதில்ல, நமக்கும் சேர்த்துதான். அவரை கைது பண்ண முயற்சி பண்ணியும் முடியல. ஏன்னா திரும்பவும் அதே தெய்வீக நேரம்ங்கிற விஷயம் வருது. மனுஷங்களோட திட்டமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கான சரியான நேரம் வர்ற வரைக்கும் அவர் ஒன்னும் பண்ண முடியல. இப்ப நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். திருவிழாவோட கடைசி நாள், ரொம்ப முக்கியமான நாள். அன்னைக்குதான் இயேசு மறக்கவே முடியாத ஒரு சக்தி வாய்ந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். திருவிழாவோட அந்த கடைசி நாள்ல இயேசு எல்லார் முன்னாடியும் நின்னு சத்தமா ஒரு அழைப்பு கொடுக்கறாரு. யாருக்கெல்லாம் தாகமா இருக்கோ அவங்க என்கிட்ட வாங்க, வந்து குடிங்க. என்ன நம்புறவங்களுக்குள்ள இருந்து ஜீவத்தண்ணீர் ஆறா ஓடும்னு சொல்றாரு. இது அங்கிருந்த எல்லாருக்குமான ஒரு திறந்த அழைப்பு. இந்த ஜீவத்தண்ணீர்னா என்ன? அது வெறும் தண்ணி இல்ல. பின்னால இயேசுவை நம்புறவங்களுக்கு கிடைக்க போற பரிசுத்த ஆவியானவரைத்தான் அவர் அப்படி ஒரு உருவகமா சொல்றாரு. இது ஒரு ஆழமான முன்னறிவிப்பு. அப்போ இந்த முழு அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? பயம் எப்படி உண்மையை பேச விடாம தடுக்குது, வெளித்தோற்றத்தை வச்சு முடிவு பண்றதால வர குழப்பம், ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலையில கூட எப்படி விசுவாசம் உருவாகுது, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல கடவுளோட சரியான நேரம், இது எல்லாத்தையும் எவ்ளோ அழகா இந்த அதிகாரம் ஒன்னா கூர்க்குதுன்னு பாருங்க. கடைசியா இந்த அதிகாரம் நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட முடியுது. வெளித்தோற்றம் ஏமாத்துத, ஆளுக்கால் கருத்து மாறுபடுது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாம எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த திருவிழாவுல இருந்த இந்த கேள்வி இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருத்தமான ஒண்ணு, இல்லையா? உயிர் நீரோடுதே,
இயேசு சொன்னாரே, நம்பு என்றாரே. பயம் போகுதே, சோகம் விலகுதே. ஆவியார் வந்தாரே, வாழ்வு மலருதே. திருவிழா நடுவே சத்தம் கேட்டதே. இயேசு குரல்தான் உள்ளம் தொட்டதே. மனிதர் பேசினார், வேறுபாடாய் உண்மை சொன்னவர் இயேசு ஒருவரே. நேரம் வந்ததில்லை என்றார் அவர். தந்தை சித்தம்தான் வழிகாட்டினார். உலகம் வெறுத்தாலும் பயம் இல்லை. சத்தியம் பேச அவர் தயங்கவில்லை. உயிர் நீரோடுதே, ஓடுதே உள்ளமே. இயேசு சொன்னாரே, நம்பு என்றாரே. பயம் போகுதே, சோகம் விலகுதே. ஆவியார் வந்தாரே, வாழ்வு மலருதே. வெளியில் பாராதே, உள்ளம் பாரு. நியாயமாய் நடந்து உண்மை தேடு. சட்டம் பேசினார்கள், அன்பு மறந்தார்கள். இயேசு காட்டினார் தேவன் பாதைகள். யார் இவர் என்று கூட்டம் கேட்டதே. சிலர் நம்பினார்கள், சிலர் தடுத்ததே. ஆனால் ஒருவரும் பிடிக்கவில்லை. நேரம் வரும் வரை கை கூடவில்லை. உயிர் நீரோடுதே, ஓடுதே உள்ளமே. இயேசு சொன்னாரே, நம்பு என்றாரே. பயம் போகுதே, சோகம் விலகுதே. ஆவியார் வந்தாரே, வாழ்வு மலருதே. தாகமாயிருந்தால் வாருங்கள். நம்பிக்கை இருந்தால் குடியுங்கள். உள்ளத்திலிருந்து ஆறு ஓடும். ஆவியார் சக்தி வாழ்வை மாற்றும். உயிர் நீரோடுதே, ஓடுதே உள்ளமே. இயேசு நாமமே ஜெயமே, ஜெயமே. பயமில்லை, தோல்வியில்லை. இயேசு உள்ளத்தில் குறைவே இல்லை. யோவான் 7 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். இயேசு ஆரம்பத்தில் யூதேயாவுக்கு பகிரங்கமாகச் செல்வதை ஏன் தவிர்த்தார்? பதில்: ஏனென்றால் யூதத் தலைவர்கள் அவரைக் கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். விளக்கம்: யோவான் 7:1 அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை, ஏனென்றால் அங்குள்ள யூதத் தலைவர்கள் அவரைக் கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சகோதரர்கள் அவரை என்ன செய்யும்படி சவால் விடுத்தார்கள்? பதில்: யூதேயாவில் தமது செயல்களை பகிரங்கமாகக் காட்டும்படி அவர்கள் அவருக்கு சவால் விடுத்தார்கள். விளக்கம்: யோவான் 7:3-4 தமது காலம் இன்னும் வரவில்லை என்று இயேசு ஏன் கூறினார்? பதில்: ஏனென்றால் அவர் மனித அழுத்தத்திற்கு அல்லாமல் கடவுளின் கால அட்டவணையையே பின்பற்றினார். விளக்கம்: யோவான் 7:6 என் காலம் இன்னும் வரவில்லை, உங்களுக்கு எந்தக் காலமும் பொருந்தும். தம்மைப் பற்றிய உலகின் மனப்பான்மையைப் பற்றி இயேசு என்ன கூறினார்? பதில்: அவர் அதன் தீமையை அம்பலப்படுத்தியதால் உலகம் அவரை வெறுத்தது. விளக்கம்: யோவான் 7:7 இயேசு உண்மையில் அந்த பண்டிகைக்கு எப்படிச் சென்றார்? பதில்:
பகிரங்கமாக அல்ல, இரகசியமாக. விளக்கம் யோவான் 7:10. மக்கள் இயேசுவைப் பற்றி என்ன கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள்? பதில்: சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், மற்றவர்களோ அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்றார்கள். விளக்கம் யோவான் 7:12. மக்கள் அவரைப் பற்றி பகிரங்கமாகப் பேச ஏன் பயந்தார்கள்? பதில்: ஏனென்றால் அவர்கள் யூதத் தலைவர்களுக்கு பயந்தார்கள். விளக்கம் யோவான் 7:13. இயேசுவின் போதனையைப் பற்றி மக்களை ஆச்சரியப்படுத்தியது எது? பதில்: முறையான கல்வி கற்காத போதிலும் அவர் ஞானத்துடன் போதித்தார். விளக்கம் யோவான் 7:15. தமது போதனை எங்கிருந்து வந்தது என்று இயேசு கூறினார்? பதில்: தம்மிலிருந்து அல்ல, கடவுளிடமிருந்து. விளக்கம் யோவான் 7:16. இயேசுவின் போதனை கடவுளிடமிருந்து வந்ததுதானா என்பதை ஒருவரால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பதில்: கடவுளுடைய சித்தத்தைச் செய்ய மனமுள்ளவராக இருப்பதன் மூலம். விளக்கம் யோவான் 7:17. மோசேயின் நியாயப்பிரமாணத்தைப் பற்றி இயேசு சுட்டிக்காட்டிய வெளிவேஷம் என்ன? பதில்: அவர்கள் தாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதாகக் கூறினார்கள், ஆனால் அவரைக் கொல்ல முயன்றார்கள். ஆதாரம் யோவான் 7:19. ஓய்வு நாளில் இயேசு ஏன் விருத்த சேதனத்தைப் பற்றி குறிப்பிட்டார்? பதில்: நியாயப்பிரமாணத்தைப் பற்றிய அவர்களின் முரண்பட்ட தீர்ப்பைக் காண்பிப்பதற்காக. ஆதாரம் யோவான் 7:22-23. மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதற்கு இயேசு என்ன விதியைக் கொடுத்தார்? பதில்: தோற்றத்தைக் கொண்டு அல்ல, நீதியாக நியாயந்தீருங்கள். ஆதாரம் யோவான் 7:24. சிலர் இயேசு மேசியா என்பதை ஏன் சந்தேகித்தார்கள்? பதில்: மேசியாவின் பிறப்பிடம் அறியப்படாததாக இருக்கும் என்று அவர்கள் நம்பியதால் அவருடைய பிறப்பிடம் தங்களுக்கு தெரியும் என்று நினைத்தார்கள். ஆதாரம் யோவான் 7:27. தன்னை உண்மையாக அனுப்பியவரைப் பற்றி இயேசு என்ன சொன்னார்? பதில்: தேவன் அவரை அனுப்பினார், ஆனால் அவர்கள் தேவனை அறியவில்லை. ஆதாரம் யோவான் 7:28-29. அந்த நேரத்தில் யாராலும் இயேசுவைக் கைது செய்ய ஏன் முடியவில்லை? பதில்: ஏனெனில் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆதாரம் யோவான் 7:30. பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு என்ன வாக்குறுதி அளித்தார்? பதில்: அவரை விசுவாசிக்கிற எவரும் ஜீவத் தண்ணீரைப் பெறுவார்கள். ஆதாரம் யோவான் 7:37-38. ஜீவத் தண்ணீர் எதைக் குறித்தது? பதில்: பின்னர் கொடுக்கப்படவிருந்த பரிசுத்த ஆவியானவரைக் குறித்தது. ஆதாரம் யோவான் 7:39. யோவான் 7 சுருக்கம். யோவான் 7 கூடாரப் பண்டிகையின் போது இயேசு போதிப்பதைக் காட்டுகிறது. அவர் உண்மையில் யார் என்பது குறித்து மக்கள் குழப்பமடைந்து பிரிந்திருந்தனர். சிலர் அவரை விசுவாசித்தனர், மற்றவர்கள் அவரை நிராகரித்தனர். இயேசு தமது போதனை தேவனிடமிருந்து வந்தது என்று விளக்கினார், மேலும் விசுவாசிக்கும் அனைவருக்கும் ஜீவத் தண்ணீர், அதாவது பரிசுத்த ஆவியானவர், வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இந்தப் பகுதி பயம், விசுவாசம், குழப்பம் மற்றும் தேவனுடைய சரியான நேரத்தை எடுத்துக் காட்டுகிறது.